السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: كفى بالمرء إثما أن يضيع من يعول. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், புனிதமான இறை இல்லத்தில சுன்னத்தான இந்த இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்திருப்பது என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுவும் மார்க்க விஷயங்களை செவிமடுப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அதனால்தான் எல்லோராலும் இதில் கலந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாரை நாடுகிறானோ, யாரின் மீது அல்லாஹ் அருள் செய்வதற்கு விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். காரணம் என்னவெனில், மார்க்க விஷயங்களை செவிமடுப்பது என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணம். நம்முடைய எல்லா இபாதத்துகளுமே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய, அதற்காகத்தான் இபாத் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நேசமும் கிடைக்கிறது. அல்லாஹ்வே அவனுடைய வார்த்தைகள் இது. வஜபத் முஹப்பதி முத்தஹாபீன பியா முத்தஜாலிசீன பியா முத்தஸாவிரீன பியா
முத்தபாதிலி நபிய அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய பிரியம் வாஜிபாகி விட்டது, கட்டாயமாகி விட்டது. யார் எந்த முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசம் கொள்கிறானோ, அவருடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறானோ, சகோதரத்துவத்தின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்களோ, அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவழிக்கிறார்களோ, இந்த 4 நபர்களின் மீது என்னுடைய பிரியம் வாஜிபாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். இது சாதாரணமான ஒரு செயல் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் ஒற்றைப்படை தாகாராத், ஒற்றைப்படை அஷுல் அவாஹிர் என்று சொல்லப்படக்கூடிய ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கடைசி 10 நாட்கள் அதிகமாக அமல் செய்வதற்குண்டான, நன்மைகளை பெறுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒமன் அதரக்க ரமதான், எவன் ஒருவர் ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நரகத்தில் நுழையட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அந்த கூட்டத்தில் இல்லாமல் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கடந்த 20 நாட்கள் போய்விட்டது. எப்படி போனது என்று கூட நமக்கு தெரியவில்லை. பிறை பார்த்தாச்சு, நாளைக்கு நோன்பு என்று அறிவிப்புத்தான் வந்தது. 20 நாட்கள் ஓடிவிட்டது. இனி 10 நாட்களும் கண்மூடி திறப்பதற்குள் ஓடிவிடும். இத்தனை வருட காலங்கள் ரமலானை சந்தித்தோம், இபாதத்து செய்தோம். அத்தோடு இது ஒன்று என்று ஆகாமல் இந்த வருட ரமலானாவது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த சிந்தனையோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அவனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய உள்ளத்தில பேரொழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் மனிதனுக்கு எந்த விஷயங்களை வேண்டும் கேட்கட்டும், அதிலே மனதுக்கு நிம்மதி இருக்காது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவு கூறலில் தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் சாந்தி பெறுகிறது. அப்படிப்பட்ட மஜ்லிஸ் இது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் உட்கார வைக்கிறான். நம்மை குறித்து அல்லாஹ் பெருமையோடு மலக்குமார்களிடத்தில் பேசுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்களே. வேகமாக பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள் கேட்கும் பொழுது, அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் புனிதமான மார்க்கத்தை பற்றி நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நாயகமே என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தோழர்களே, உங்கள் மீது சத்தியமிட்டு கேட்ட காரணத்தினால் உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இப்பொழுதுதான் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அக்பர்னி அன்னல்லாஹ யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, அல்லாஹ் உங்களை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற தகவல் எனக்கு சொன்னார்கள். எனவேதான் பள்ளி வாசலுக்கு ஓடோடி வந்து பார்க்கிறேன், அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக இது சாதாரணமான விஷயம் இல்லை தோழர்களே. இந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும். குடும்பம் என்பது ஒரு நியாமத். குடும்பம் என்பது ஒரு நியாமத், சொர்க்கம்.
இந்த உலகத்தினுடைய சொர்க்கம் என்று சொல்லலாம். வீட்டில் இருப்பது, மனைவி மக்களோடு இருப்பது, பிள்ளைகளோடு இருப்பது, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் நியாமத். அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த நியாமத்தை கொடுப்பதில்லை. எத்தனை பேர்கள் குடும்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா? குடும்பங்கள் இருந்தும் அந்த குடும்பம் விசித்திர, அதாவது விசாலமான குடும்பமாக இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு அற்புதமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறான். வீட்டிற்குள் நுழைந்தாலே மனது நிம்மதி பெற்று விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பம் ஒரு நியாமத். முதலில் அது நியாமத் என்பதை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நியாமத்தை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம், அந்த நியாமத்தை எப்படி நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம், அது நியாமத்தாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் குடும்ப அமைப்பை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை குறித்த ஒரு விசாலமான ஒரு கண்ணோட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் பிரிவினைகளும், குடும்பங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளும், குடும்பங்களுக்கு மத்தியில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்னவெனில், இஸ்லாம் கூறிய வழிகாட்டுதல்களை குடும்ப விஷயத்தில் நாம் பின்பற்றாமல் இருக்கிறது தான் இப்படிப்பட்ட குடும்பம் என்பது நமக்கு ஒரு ஃபித்னாவாக ஆகிவிட்ட சூழலை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது தெரியாது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது தெரியாமல் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவைகளை குறித்த ஒரு சிறிய கண்ணோட்டம். முதலாவது, அல்லாஹ் எந்தெந்த படைப்புகளை இந்த உலகத்தில் உயிரினங்களை படைத்திருக்கிறானோ அவற்றை நேரடியாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் மனிதனுடைய உருவாக்கலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அல்லாஹ் உயிரோடு படைத்திருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வகையில தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆக அல்லாஹ் படைத்தவை மட்டும்தான் ஒன்றிலிருந்து இன்னொன்றை உற்பத்தி செய்யும். ஆனால் மனிதர்கள் உற்பத்தி செய்தது அது இன்னொன்று உற்பத்தி செய்யவே செய்யாது. ஒரு மனிதன் ஒரு பேனாவை கண்டுபிடிச்சான், பேனாவை தயாரித்தா வச்சுக்கோங்களேன், அந்த பேனா குட்டி போடுமா? குட்டி போடாது. அது இன்னொரு பேனாவை மனிதன் தயாரிக்க வேண்டும். இது போன்று ஒவ்வொரு பொருளையும் மனிதன் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் அவன் தனித்தனியாக உருவாக்கக்கூடியதாகத்தான் இருப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பு பாருங்க, அல்லாஹ் ஒரு ஒன்றை படைத்தான் என்று சொன்னால் அது தானாக உருவாக்கக்கூடியதாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்களை படைத்திருக்கிறான். ஆனால் குடும்பம் என்ற ஒரு செட்டிங்ஸ், குடும்பம் என்ற ஒரு அமைப்பை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ கால்நடைகள் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் தன்னுடைய ஆசையை உணர்வை தீர்த்து கொள்கிறது, அவ்வளவுதான். பிறகு அது குட்டி சுமந்து வயிற்றிலே சுமந்து குட்டியை ஈடுகிறது. ஆனா அந்த ஆண் அந்த கால்நடையோ அதற்குண்டான எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் மனிதன் என்ற ஒரு நிலை மட்டும் அப்படி அல்ல. மனிதர்கள் திருமணத்தின் மூலமாக இணைகிறார்கள், குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆண் அதற்குண்டான எல்லா பொறுப்புகளுக்கும் ஆண் எடுத்துக்கொள்கிறான்.
இப்படி ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கிறார். அதான் ஒரு நியாமத். ஆடு மாடுகளிடத்துல வாப்பா அம்மா தம்பி அண்ணன் தம்பி அக்காள் தங்கை என்ற உறவு இருக்குதா? கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா இந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் உறவுகளை பேணுவதற்காக வேண்டி மார்க்கம் சொல்லுகிறது. குடும்பங்கள் பிரிவினை என்பது ஒரு பொழுது வந்துவிடக் கூடாது, சேர்ந்து இருக்க வேண்டும். குடும்ப உறவை பேண வேண்டும். குடும்ப உறவு என்பது இரத்த சொந்த பந்தங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு, திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு உறவு என்று அல்லாஹு தஆலா உறவை ஏற்படுத்தியிருக்கிறார், குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவை பேணுவதற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இது ஒரு நியாமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அவன்தான் உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை படைத்திருக்கிறான். வஜஅல பைனக்கும் வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதத்தன், உங்களுடைய மனைவியின் மூலமாக குழந்தை குட்டிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பேரன் பேத்திகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது ஒரு ரிஸ்க், இது ஒரு நியாமத். வரஸகக்கும் மினத் தய்யிபாத், அல்லாஹ் உங்களுக்கு தூய்மையானவற்றை உண்ண கொடுக்கிறான். அஃபபில் பாத்திலி யுமினூன வபிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன், நீங்கள் பாத்திலான விஷயத்தை ஈமான் கொண்டு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்திற்கு நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக இருப்பீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த வசனத்தின் மூலம் குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற உறவு என்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத் என்று சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, இந்த குடும்பங்கள் இணைந்து வாழக்கூடிய உங்களுடைய வீடுகளை இல்லங்களை சுக்கூன் பெறக்கூடிய நிம்மதி பெறக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இந்த சுக்கூன்ங்கிற வார்த்தை வேறு எங்கேயுமே கிடைக்காது. சக்கன்ங்கிற பேரு வீட்டுக்கு தான் சக்கன் மஸ்கன், தங்கக்கூடிய இடம் என்று பேரு. அரபில ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் உண்டு. அரபி மொழியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதுதான். மால், செல்வத்துக்கு மால்னு சொல்லுவோம். மால்னா செல்வம். இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் சொல்றானே, உங்களுடைய செல்வங்களும் குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளும் ஃபித்னாங்கறான். மால் அப்படின்னா செல்வம். ஏன் இதுக்கு செல்வம்க்கு மால் என்று பேர் இருந்திருக்குன்னா, மால எமீலுன் சொன்ன சாய்தல் அர்த்தம். சாய்தல். அப்போ செல்வத்திற்கு செல்வம் ஒரு பக்கத்துல இருக்காது, அது சாய்ந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். இதுதான் அதனால்தான் மாலுக்கு பேரு. ஒரு இடத்துல இருக்காது. ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு அந்த 100 ரூபாய் அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கும் பாருங்க, எங்கெங்க போகுது யாருக்கு தெரியாது. நம்ம கடையில் கொடுத்து ரூபா கொடுத்து ஜாமான் வாங்குவோம், அவன் கடை பர்ச்சேஸ் பண்ணுவான், அவன் அவனுடைய வேற இடத்துல கொடுப்பான், சில்லறை கொடுப்பான், இப்படி போய்கிட்டே இருக்கும். அதுதான் மால், ஒரு இடத்துல தங்காது. அதே மாதிரி சக்கனுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, சுக்கூன். இது குடும்பத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் குர்ஆன்ல ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது, யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவி ஹவ்வாவும் உஸ்குன் தங்குங்கள், சுக்கூன் பெறுங்கள், நிம்மதி அடையுங்கள் சொர்க்கத்திலே.
சக்கனுங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, சுக்கூன்ல இருந்து வந்தது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று. சுக்கூன் என்பது எங்கே கிடைக்கும்? அங்க மட்டும்தான் கிடைக்கும், குடும்பத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்குமே சுக்கூன் கிடைக்காது, வேற எங்கேயும் அல்லாஹ் வைக்கல. சுக்கூன் என்பது மனைவி இடத்திலும் பிள்ளைகள் சொந்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற பொழுதுதான் அங்கே சுக்கூன் என்பது மனிதனுக்கு கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுடைய இல்லங்களை நிம்மதி பெறக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறோம். இல்லங்கள்னா யாரு? குடும்பம். குடும்பத்தின் மூலம்தான் நிம்மதி. அதனாலதான் குடும்பம் ஒரு நியாமத் என்ற காரணத்தில் தான் அந்த குடும்பத்தை சரியான முறையில் பராமரிக்கலன்னா கேள்வி வருது. அங்க அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். எப்ப நியாமத்துன்னு வந்து விடுமோ அங்கே கேள்வியும் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில வாராங்க. அபூபக்கர் உமர் 2 பேரும் வெளியில நிக்கிறாங்க. மா ஹரஜக்கும் கேட்கிறாங்க, எது உங்களை வெளியாக்குது, ஏன் வெயில்ல வெளியே நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் அல் ஜூ, யா ரசூலல்லாஹ் பசி, பசிதான் எங்களை வீட்டை விட்டு வெளியிலாக்கியது. பசியினால வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். நம்ம எல்லாம் பசிச்சா வீட்டுக்கு போவோம் சாப்பிடுறதுக்கு. பசிச்சா எங்க போவோம்? வீட்டுக்கு போவோம். பசிக்குது சாப்பிட்டு வர வீட்டுக்கு போவோம். சஹாபாக்கள்கிட்ட ஒண்ணு இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லை, வெளியில வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில உணவு ஏது கிடைக்குமான்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, இந்த முகம்மதுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், உங்களை எந்த பசி வீட்டை விட்டு வெளியில் ஆக்கியதோ அதே பசிதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் ஆக்கி இருக்கிறதோ. பார்த்தீர்களா? அதே பசிதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் ஆக்கி இருக்கிறது. வாருங்கள், நண்பனுடைய வீட்டுக்கு போகலாம். நண்பருடைய வீட்டுக்கு போய் சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. நண்பர்களுடைய வீட்டுக்கு செல்லலாம். அல்லாஹ் குர்ஆனிலேயே அனுமதி கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தோழர்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள், சாப்பிடலாம். உங்க மாமனார் வீட்டுக்கு போங்கன்னு வரல, உங்க மச்சான் வீட்டுக்கு போங்கன்னு வரல. நண்பர்களுடைய வீட்டுக்கு செல்லலாம். நண்பர்கள் தோழர்கள், வாங்க அன்சாரி தோழர் வீட்டுக்கு போகுவோம். அங்க போறாங்க, அவர் இல்லை, அவருடைய மனைவி தான் இருக்கிறாங்க. வரவேற்கிறாங்க 3 பேரையும், வாருங்கள், அஹ்லன் வ சஹ்லன், வாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, எங்க உங்க வீட்டுக்காரர் எங்க? அல்லாஹ்வின் தூதரே, நல்ல தண்ணீர் பிடிப்பதற்காக வேண்டி வெளியில் சென்றிருக்க, இப்பொழுது வந்துள்ளார், நீங்கள் வாருங்கள், உள்ளே அமருங்கள். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அன்சாரி தோழர் வந்து விட்டார். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து விட்டு அவருக்கு சந்தோஷம் தாழல. சொன்னார், அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். இன்றைக்கு என்னுடைய வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை போல உலகத்தில் யாரும் இப்படிப்பட்ட கண்ணியமான விருந்தாளியை பெற்றிருக்க மாட்டார்கள். என்னுடைய வீட்டிற்கு கண்ணியமான விருந்தாளி வந்திருக்கிறார்கள் என்று ஆனந்த பரவசப்பட்டு சில பேரித்தம்பளங்களை கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் வைத்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே இதோ வருகிறேன் என்று சொல்லி கத்தியை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், ஆடு அறுப்பதற்காகத்தான் செல்லுகிறார் போலும் என்று நினைத்து, இய்யாக வல் ஹலூப், பால் குடிப்பாட்டக்கூடிய ஆடுகளை அறுத்துடாதீங்க, குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை அறுத்து விடாதீர்கள். இல்லை யார சொல்ல, நான் அறுக்கவில்லை. ஆடை அறுத்து இறைச்சி சமைச்சு உணவு பரிமாறப்படுகிறது. மூவரும் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் இருவரையும் பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி
அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமுல் கியாமா, இந்த நியாமத்துகளை குறித்து நாளை மறுமை நாளையில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். பசி உங்களை வீட்டை விட்டு வெளியாக்கியது, உண்ண உணவில்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உணவு கொடுத்தான், அல்லாஹ் உங்களுக்கு குடிபானத்தை கொடுத்தான். இந்த நியாமத்தை குறித்து நாளை மறுமை நாளையில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொன்னார்களே, எப்பொழுது நியாமத் என்று வந்து விடுமோ அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது. குடும்பம் ஒரு நியாமத். அந்த குடும்பத்தை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த குடும்பத்தை சரியான முறையில் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளியாக நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கஃபா பில் மர்இ அயுதைய மன் யஊல், ஒரு மனிதன் அயோக்கியன் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது. வார்த்தைகளை பார்த்தீர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை. ஒரு மனிதன் அயோக்கியன் என்பதற்கு அவனிடத்தில் கெட்ட குணநலங்களை அடுக்க வேண்டிய தேவையில்லை. அவன் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இவன் நான் கெட்டவன் என்று சொல்ல தேவையில்லை. ஒரே ஒரு மோசமான குணம் இருந்தால் போதும். குடும்பத்தாருடைய விஷயத்தில் அலட்சியமானவனாக இருப்பானேயானால் அவன் மோசமானவன் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ் ஸாயிலுன், அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். குல்ல ரஜுலின், ஒவ்வொரு ஆண் மகனிடத்திலையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். என்ன கேள்வி? அம்மஸ்தர்ஆஹு அஹஃபில ذلك அம்தையாஹு, உன்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் நீ கவனமாக சரியான முறையில் நடந்தாயா அல்லது குடும்பத்தை பாழ்படுத்தினாயா என்ற கேள்வி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். என்று சொன்னால் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக குடும்பமுடைய விஷயத்தில் இருக்க வேண்டும். குடும்பம் எவ்வளவு அற்புதமான ஒரு நியாமத் என்பது நமக்கு புரிகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? குடும்பமுடைய விஷயத்தில் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், குடும்பங்களை கண்டுகொள்வதில்லை. நண்பர்களோடு நேரங்களை செலவழிக்கிறோம். இளைஞர்களை யோசித்து பாருங்கள், குடும்பமா நண்பனா என்று சொன்னால் நண்பன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நண்பர்கள், குடும்பம் என்ற உறவு என்பது இது நாம ஏற்படுத்திய உறவு அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. நாம சூஸ் பண்ணோம், இவர் தான் என் வாப்பாவா இருக்கணும், இவர் தான் என் அம்மாவா இருக்கணும், இவர் தான் என் தம்பியா இருக்கணும், இவர் தான் என் தங்கச்சியா இருக்கணும், இவர் தான் என் அண்ணனா இருக்கணும், இவர் தான் அக்காவா இருக்கணும், இவர் தான் மாமாவா இருக்கணும், இவர் தான் மாமியா இருக்கணும். இந்த உறவுகளை நாம தேர்ந்தெடுத்தோம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த உறவு. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த நியாமத், இந்த உறவை கொடுத்திருக்கிறான். ஆகவேதான் இந்த உறவை, அல்லாஹ் கொடுத்த உறவை நாம் சரியான முறையில் பேணக்கூடியவர்களாக, குடும்பம் ஒரு நியாமத் என்பதை புரிந்து கொண்டு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் ஒரு சேர செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் பாருங்கள், குல், நபியே சொல்லுங்கள், இன்னல் காசிரீன் அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம், உண்மையான நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? உண்மையான நஷ்டவாளிகள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் சொர்க்கம் போக முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நஷ்டவாளிகள், சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு தடுக்கப்பட்டவர்கள்.
நஷ்டவாளிகள் என்று சொன்னால் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை துஷ்டமாக நினைத்தவர்கள், செய்யாமல் இருந்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா, தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களும் குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருந்தவர்களும் தான் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுதான் பகிரங்கமான நஷ்டம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்தியவன் நாளை மறுமை நாளையில் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் இருப்பான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். காரணம், அல்லாஹ் கொடுத்த நிஅமத் குடும்பம் என்ற உறவை வீணாக்கினார். இந்த குடும்ப உறவு என்பது நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய உறவு அல்ல, சொர்க்கம் வரைக்கும் வரக்கூடிய உறவு. இந்த குடும்பம் உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய உறவு அல்ல, நாளை மறுமை நாள் வரைக்கும் சொர்க்கம் வரைக்கும் வரக்கூடிய உறவு. இந்த உலகத்துல யார் மனைவியா இருக்கிறானோ அவதான் நாளைக்கு சொர்க்கத்திலேயும் மனைவி. உலகத்தில் யார் கணவனா இருக்கிறானோ அவன் தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு கணவன். உலகத்தில் பிள்ளைகள் அவர்கள்தான் பிள்ளைகள். அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சொல்லுகிறான் பாருங்கள், வல்லதீன ஆமனு வத்தபஅத்தும் துர்ரியத்துஹும் பிஈமானின், ஈமான் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் மனைவி ஈமான் கொண்டிருக்கா, பிள்ளைகள் ஈமான் கொண்டிருக்கா என்று சொன்னால் வஅல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களை சொர்க்கத்தில் எல்லோரையும் உங்களோடு ஒன்றிணைப்போம். சொர்க்கத்தில் உங்களோடு எல்லோரையும் ஒன்றிணைப்போம். உங்கள் மனைவி சேர்ந்து கொள்வார், உங்கள் பிள்ளைகள் சேர்ந்து கொள்வார்கள், பேரன் பேத்திகள் சேர்ந்து கொள்வார்கள், பூட்டன் பூட்டிகள் சேர்ந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய வாப்பாவை பார்த்திருப்பீங்க, வாப்பாக்கு வாப்பாவை பார்த்திருப்பீங்க, அவருடைய வாப்பாவை பார்த்திருக்க மாட்டீங்க. இல்லா மாஷா அல்லாஹ். பிள்ளைகளை பார்த்திருப்பீர்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, பேர குழந்தைகளை பார்த்திருப்பீர்கள், சிலர் பூட்டன் பூட்டிகளை பார்த்திருப்பார்கள். அதற்கு பிறகு உண்டான சந்ததிகளை பார்த்திருக்க முடியாது. ஆனா அல்லாஹ் நாளை மறுமை நாளை எல்லோரையும் ஒன்று சேர்ப்பார். இந்த உறவு, குடும்பம் என்ற உறவு எல்லோரையும் ஒன்றிணைப்பான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவேதான் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜன்னாத்து அதின், அதின் என்ற சொர்க்கம், எதுகுலூனஹா, அதிலே நுழைவார்கள். வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், யார் குடும்பத்தார்கள், பெற்றோர்கள், வ அஸ்வாஜிஹிம், மனைவிமார்கள், வ துர்ரியாத்திஹிம், குழந்தைகள், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், எல்லா பாபு கதவுகள் வழியாக மலக்குமார்கள் அவர்களை வரவேற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது சாதாரணமானது அல்ல. குடும்ப உறவு என்பது இது சாதாரணமான உறவு அல்ல. குடும்பம் ஒரு நியாமத். அதனால்தான் குடும்பத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். என்ன வார்த்தைகள் தெரியுமா? எவன் ஒரு மனிதன் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கணவனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மனைவியிடத்திலேயும், மனைவியை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் கணவனிடத்திலேயும் சொல்லி கணவன் மனைவி இருவருடைய உறவுகள் துண்டிக்கப்படுவதற்கு எவன் காரணமாக இருக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. லைஸ மின்னா, அல்லாஹ்வின் தூதரை சொல்லுகிறார்கள் பாருங்கள், சாதாரண வார்த்தை அல்ல.
எந்த மக்களை தன்னோடு அரவணைத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தியாகம் செய்தார்களோ, இஸ்லாம் பரவ வேண்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் அதிகமாக வேண்டும், எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள். குடும்ப உறுப்பினர்களை தியாகம் செய்தார்கள். சொல்லுனா துயரங்களுக்கு ஆளானார்கள், அடிபட்டார்கள், மக்கள் ஏசினார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சூனியக்காரன் என்று சொன்னார்கள், ஜோசியக்காரன் என்று சொன்னார்கள், ஆண் குழந்தை இல்லாத வாரிசு இல்லாதவன் அபுத்தர் என்று சொன்னார்கள். எவ்வளவு வார்த்தைகள்! ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி ஊரை விட்டு பரிஷ்காரம் செய்து வைத்தார்களே, எவ்வளவு சிரமப்பட்டார்கள். நோக்கம் என்ன? இந்த மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. உணவு உண்ண மறுக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகள் தலாக்கு விடப்பட்டார்கள். காரணம் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வின் தூதருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒடுக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இவ்வளவு தியாகம் செய்த அல்லாஹ்வின் தூதரே சொல்லுகிறார்கள், இவன் என்னை சார்ந்தவன் அல்ல, இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் அல்ல. அப்படி என்றால் இது எவ்வளவு கடுமையான வாசகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்து சொன்னார்கள்? கணவனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மனைவியிடத்தில் சொல்லக்கூடியவன், மனைவியை பற்றி கணவனிடத்தில் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி பிரிவினைக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான வாசகத்தை அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் குடும்பம் ஒரு நியாமத். அந்த நியாமத் துண்டாடப்படுவதற்கு எந்த வகையிலையும் மனிதன் துணை போகக்கூடாது. உறவுகளுக்கு மத்தியில் பிரிவினை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்தில் பொய் சொல்லுவதற்கு கூட மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. மனைவியிடத்தில் பொய் சொல்லலாம், அது பொய்யாக பார்க்கப்படாது. அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் பொய் சொன்னால் அது பொய் அல்ல. எவ்வளவு பெரிய கடுமையான பாவம் பொய் என்பது! பொய் என்பது சாதாரணமான பாவம் அல்ல. இன்றைக்கு நாம் சர்வ சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொய் மோசமானது. சில பாவங்களுக்கு மத்தியில் இது பெரும் பாவமா சிறு பாவமா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் பாவங்களை இது பெரும்பாவம் என்கிறார்கள், சில அறிஞர்கள் இதை சிறுபாவம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பொய் என்பது பெரும்பாவம் என்பதில் எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். அது பெரும் பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை கூட மனைவியிடத்தில் சொல்லுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. காரணமே பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லுல் கذிபு இல்லா ஃபீ ஸலாஸ். மூன்று இடத்தில் பொய் சொல்லுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒன்று, யுஹத்திஸு ரஜுலு இம்ரஅத்தஹு லியுர்தியஹா. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. வல்கذب ஃபில் ஹர்ப். போர்க்களத்தில் பொய் சொல்லுவதற்கு அனுமதி உண்டு. வல்கذب லியுஸ்லிஹ பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில் இஸ்லாஹ் செய்வதற்காக வேண்டி, சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி இரண்டு நபர்கள் சண்டையிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சில வாசகங்களை பொய் சொன்னால் அது பொய்யாக பார்க்கப்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு குடும்பம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த உறவை விட்டுவிடக் கூடாது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிற பொழுது குடும்ப உறவை பேணுவதற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் செய்த முதலாவது பிரசங்கம் என்ன? மக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் அஃஷு ஸலாம், மக்களே சலாத்தினை பரப்புங்கள், வஅத்இமு துஆம், பிற மனிதர்களுக்கு உண்ண உணவளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்குகிற பொழுது இரவு தொழுகையை தொழுகுங்கள் என்று சொல்லக்கூடிய வரிசையில் மதீனத்து அன்சார்களுக்கு மத்தியில் பேசிய முதலாவது வார்த்தை அதில் ஒன்றுதான், உறவு முறையை சேர்த்து வாழுங்கள், குடும்பத்தை சேர்த்து வாழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கா என்று சொன்னால், அருமை சகோதர சகோதரிகளே, குடும்பமுடைய விஷயத்தில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதனால்தான் மார்க்கம் எப்படிப்பட்ட பெண்களை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மணமகனை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும், இந்த குடும்ப உறவு என்பது மிக முக்கியமான உறவு என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், நாம் மிகுந்த கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாவம். நண்பர்களுக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், ஆனால் குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கக்கூடிய விஷயத்தில் மிக கஞ்சனாக இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செலவழிப்பது என்பது யாருடைய கடமை? நம்முடைய கணவனுடைய கடமையாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த குடும்ப உறவு மேம்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் சதக்காவாக இருக்கிறது. ஒரு மனிதத்தில் ஒரு தீனார் இருக்கிறது, தீனார் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு தீனார் இருக்கிறது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் செலவழிக்கிறான். இன்னொரு தீனார் இருக்கிறது, அவன் அடிமையை உரிமை விடுவதற்காக வேண்டி செலவழிக்கிறான். இன்னொரு தீனார் இருக்கிறது, ஏழைக்காக வேண்டி தர்மம் செய்கிறான். இன்னொரு தீனார் இருக்கிறது, தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி அவன் செலவழிக்கிறான். இந்த 4 தீனார்களில் அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிகா, உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ செலவழித்த தீனார் தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. காரணம், குடும்ப உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. குடும்பம் ஒரு நியாமத், அந்த நியாமத்திற்கு நீங்கள் செலவழியுங்கள், அதிக நன்மைகளை பெற்றுக்கொள் என்பதற்காகத்தான். ஆக குடும்பம் நியாமத் என்பதை புரிந்து கொண்டு குடும்பம் மேம்பட, குடும்ப உறுப்பினர்களுடைய உறவுகள் மேம்பட, கணவன் மனைவி என்ற உறவு மேம்பட, நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சரியான கடமைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த செயலே நம்மை சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும். குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்தினால் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை புரிந்து கொண்டு குடும்ப உறவு மேம்பட நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்வாளிப்பாடாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.